திருடாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காதே. திருடாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காதே. செல்வம், பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காதே. அவ்வளவும் கனவா? பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காதே. திருடாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காதே. திருடாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காதே. பொய் சொல்லாதே. லில்லி, லில்லி. திருடாதே. சார், சார், என்னப்பா எழுந்திருக்க, இங்க வாங்க. திருடாதே, பொய் சொல்லாதே. என் மகனை பாருங்க சார், என் செல்வனை பாருங்க சார், நான் பெற்ற செல்வத்தை பாருங்க சார். நான் சொன்ன புத்திபதியை தூக்கத்துல கூட மறக்காம சொல்லிக்கிட்டே தூங்குறான். சேகர், கட் அண்ட் ரைட்டா சொல்றேன், பெத்தவங்க வளர்க்கறதுல தான்ப்பா இருக்குது பிள்ளைகளுடைய புத்திசாலித்தனம். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா, இந்த பணம் இங்க இங்க இங்க. ஒன்ன சொல்ல குத்தம் இல்ல, இந்த பட்டணத்து சாப்பாடு அந்த கதி ஆக்கிருச்சு ஒன்ன. ஆமா, வர வர காகடி குறைஞ்சுக்கிட்டே வருதே, காசு திருடுறியோ? அது உங்க வீட்டுக்கார பழக்கம். என் பேரு பொய்யாமொழி. தெரியுது தெரியுது. வரும்போது அப்படியே கொஞ்சம் வெத்தலை சீவலும் 4 நாளுக்கு பூவும் வாங்கிட்டு வா. பூவா? ஆமா. என்ன பூ? மல்லிப்பூ. யாருக்கு? எனக்கு தான். உங்களுக்கு எல்லாம் ரோஜா பூ மல்லிப்பூ வாங்கி வர்றதுக்கு நாள் இல்லை. குணசீல ஐயா விட்டு வேலைக்காரன். சொல்றது சரியா இல்லையா? அதான் முடியாது. முடியாது. என்னடா சத்தம்? சத்தம் இங்க இல்ல, அங்க. அத கொஞ்சம் அடக்குங்க. சரி போ போ போடான்ற. பொண்ணு அவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஒண்ணு உன்ன பேசி காரியத்தை கட்டுறோம். அதுல குறைச்சல் இல்ல, அவன் அடக்க வச்சு வாய பாரு, வாய பாரு வகுத்த பாருன்னுகிட்டு நீ என்ன புள்ள? அந்த மனுஷனை முதல்ல தொலைச்சிட்டா இந்த போய் தன்னால காத்தா பறந்துட மாட்டான். இவன் கிடக்குறான் தெரு மண்ணு, அவனு ஒண்ணு. யார் அது? இது ஒண்ணு. சொன்ன பேச்ச கொஞ்சம் கூட கேட்கறது இல்ல. ஆமா, அந்த மனுஷங்கிட்ட இந்த சொத்து எல்லாம் என் பேருக்கு எழுதி கேளு கேளு என்ன கேட்டியா? கேட்டேன். அவர்தான் சதா மகனை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஒன்ன மறந்துட்டாரா? பார்த்தா பாவமா இருக்குது. பாவத்தை பார்த்தா நம்ம பணம் சேர்க்க வேண்டாமா? ஐயோ, காரியம் முடிஞ்சிட்டா அப்புறம் நாம இருக்க வேண்டிய இடமே வேற. நீங்க பேசும்போது நியாயம்னு தோணுது, அவர் பேசும்போது பரிதாபமா இருக்குது. அதுதானே வரக்கூடாது. இந்த பாரு, இந்த வாடா மல்லிகை பேச்ச கேளு, என்னைக்கு நீ ராஜாதி மாதிரி இருப்ப. சொல்லுங்க உட்கார்ந்து. ஆமா ஆமா, அவ பேச்ச கேட்டு நடந்த என்ன விரலு காது கண்ணு பாரு, என்ன முழிக்கிறிய? ஐயோ, உடம்பு நெருப்பா கொதிக்குதா? எனக்கு ஒண்ணும் இல்ல லில்லி, பயப்படாத. டாடி, செல்வம் அப்பாவுக்கு காய்ச்சல். என்னப்பா சேகர்? சாரி சார், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதோ நான் டியூட்டிக்கு புறப்படுறேன். வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா, படு. என்ன அவசரம்? 2 நாள் பொறுத்து தான் வேலைக்கு வாயே. அவசரம் ஒண்ணும் இல்லப்பா. கட் அண்ட் ரைட்டா சொல்றேன், நல்லா ஓய்வு எடுத்துக்கோ. லில்லி, நீ போய் நம்ம டாக்டரை கூட்டிகிட்டு வந்து சேகரை பார்க்க சொல்லு. இதோ அப்படின்றதுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறேன். நானும் 1 ஹவர்ல திரும்பி வர்றேன்பா. கட் அண்ட் ரைட்டா சொல்றேன், கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சாமி, எங்க அம்மா சாக்கட்ட மாதிரி எங்க அப்பாயும் செஞ்சு விடாத, சௌக்கியப்படுத்தி விடு. செல்வம், செல்வம், மெதுவா பேசுடா, அப்பாவுக்கு ஜுரம். டேய், பக்கத்து தெருவுல தூரி, ராட்டினம், குதிரையாட்டம் என்னென்னமோ வந்திருக்கான், வரியா? நான் வரலேடா, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாட்டம், அப்புறம் வரேன். டேய் செல்வம், இங்க வா. 2 பேரும் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? பக்கத்து தெருவுல வேடிக்கை பார்க்க கூப்பிடுறான்பா. போயிட்டு வாயம்பா. உங்க பக்கத்துல யாரு இருப்பா? என் பக்கத்துல யாரும் இருக்க வேணாப்பா, நீ தாராளமா போயிட்டு வா. அங்க வேடிக்கை பாக்குறதுன்னா காசு வேணும். எவ்வளவுடா? ஒரு டிக்கெட் 2 அணா. 2 அணா தானே? இந்தாப்பா 4 அணா வச்சுக்க. டேய், செல்வத்தை ஜாக்கிரதையா ரோடு ஓரமா கூட்டிட்டு போகணும், தெரியுமா? அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன். போட்டோமாப்பா? போயிட்டு வர்றேன்னு சொல்லுப்பா. அண்ணா வரேன்டா. நீ அப்புறமா வரலாம், காசை கொடு. என்ன இது? யாரு அந்த பையன்? தெரியலீங்களா? எங்கயா பச்சை குழந்தை அடிபட்டு விழுந்து கிடக்குது, எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா?
என்ன பொய்யா மொழி யார் பெத்த பிள்ளையோ நீ பாட்டு தூக்கிட்டு வந்துட்டியே. நான் என் மகனை தேடி அலையிற மாதிரி இவனை பெத்தவன் எங்கெங்க தேடி அலைகிறானா. நாதியே இல்லாம நடுத்தரில் அடிபட்டு கிடந்தது. பாவம் பச்சை புள்ள. இத பார்த்துட்டு எப்படிங்க சும்மா வர்றது? தூக்கிட்டு வந்த. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. டாக்டர் சுமதிக்கு போன் பண்ணிருக்கேன், இப்ப வந்துடுவாங்க. விவரம் கட்ட போயல பெரும் மண்ணு மூஞ்சி மோரகட்டையும் பாரு. யாரு எவருன்னு கேட்காம போலீஸ்லயும் புகார் பண்ணாம நீ பாட்டு தூக்கிட்டு வந்துட்டியே. நாளைக்கு இவனை பெத்தவங்க வந்து பார்த்தா இந்த கூட்டத்தையே புள்ள பிடிக்கிற கூட்டம் விட முடி கட்டிடுவாங்க. பேச்சு மூச்சு கூட இல்லையே. இது என்ன சங்கடமா போச்சா? ஏண்டா இதுக்கெல்லாம் யாரா ஜவாப் சொல்றது? முகரைய பாரு. மூச்சு வருது. கொஞ்ச நேரம் நீங்க பேசாம இருந்தீங்கன்னா பேச்சு வரும். வாங்க டாக்டர் வாங்க. இந்த பையனை பாருங்க, அடிபட்டு அனாதியா தெருவுல கிடந்தானா. என் வேலைக்காரன் தூக்கிக்கிட்டு வந்தான். அனாதையா? நான் உங்க சொந்தக்கார பையன் நினைச்சேன். ஐயோ, இந்த பையனுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது டாக்டர். இது யார் கட்டினது? நான் கட்டினேங்க. அந்த தலையில முண்டம் கட்டி கெடுத்தது. இந்த குழந்தையினுடைய தாய் தகப்பை யாருமே தெரியலீங்களா? ஒண்ணுமே தெரியலீங்க. இந்த மண்ணு கொண்டாந்து வச்சிருச்சு. எங்களுக்கு ஒரே பயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இந்த குழந்தையை என் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் பிறகு நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்படியே செய்யுங்க, எங்க தொல்லையும் தீரும். அம்மா, இந்த குழந்தை இங்க இருந்தா வியாதி தீராது. நீங்க கூட்டிக்கிட்டு போங்க. டாக்டர், இந்த பையனுக்கு யாருமே ஆதரவு இல்லைன்னா பழையபடி எங்கிட்டே கொண்டு வந்து ஒப்படைச்சிடுங்க. நானே வளர்த்துக்கிறேன். ஓஹோ, காணாம போன உங்க குழந்தைகளுக்கு பதிலா இந்த குழந்தைய வளர்க்கலாம்னு முடிவு செய்யறீங்களா? அப்படின்னா இப்போ இருந்து இங்கே இருக்கட்டுமே. என்னங்க இது என்ன பெரிய சங்கடமா போச்சே? உன்னால சும்மா இருக்க முடியாது. அம்மா, இதெல்லாம் வம்பா முடியும். அவருக்கு ஒண்ணுமே புரியாது. தயவு பண்ணி நீங்க எடுத்துட்டு போங்க. ஆமா, எல்லாம் புரிஞ்சவரு நீங்க எடுத்துக்கிட்டு போங்க. எனக்கு தெரியும். பொட்டி எடுத்து கொண்டு போய் காலை வச்சு வாடாங்க. போடுங்க ரெண்டு. நான் பாத்துக்கிறேன். ஐயோ பாவம், யாரு பத்த பிள்ளையோ. இருந்தாலும் பரவாயில்ல, எங்க டாக்டர் அம்மா கையில கிடைச்சதுக்கு அப்புறம் நீ நல்ல அதிர்ஷ்டசாலிதான். மாயாண்டி, ஐயா இதோ வந்துட்டேன். எங்கும் ஒரே நிசப்தம் நிலவுகிறது. எங்கே என் தோழியும் தோழனும் துணைவனும் துணைவியும்? ஆஹா, யாரோ ஒரு பெரியவர் படுத்துக் கொண்டிருக்கிறார். என்னை பார்த்ததும் தூங்குவது போல் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார். ஆஹா, இவர் யாரோ, எந்த ஊரோ, என்ன பேரோ? ஐயா பெரியவரே, மதிப்பிற்குரியவரே, இரவு நேரத்தில் என்னையா தூக்கம் வேண்டியிருக்கிறது. தயவு செய்து இருந்தும் உம்முடன் சில நேரம் வார்த்தையாட வேண்டும். என்னையா சிரிக்கிறீன்? ஐயா பெரியவரே, சொல்லாமல் போவதுதான் உங்கள் பழக்கமா? எங்கே போகிறீர்? ஐயோ, என் அப்பனை பார்ப்பது அவ்வளவு சுலபத்தில் முடியாது ஐயா. முடியாதப்பா, முடியாது. கிடைக்காத மாணிக்கம் என் கையில் கிடைத்து விட்டது. அதை விட்டுவிட மாட்டேன். என்னிடமிருந்து நீ தப்ப முடியாது. ஐயோ, உன் மாமனை நான் பார்த்ததே இல்லை ஐயா. யார் உன் அப்பன்? யார்? உங்க அப்பா பேரு என்ன? அப்பா பேரு நிஜமா? நிஜமா எங்க அப்பா பேர் சேகர் தான். துளி மாமா, எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? அப்பா பேர் சேகர், எங்க அம்மா பேர் கௌரி, என் பேர் செல்வம். உங்க அம்மா பேரு கௌரி. உங்க அம்மா பேரு கௌரி. கௌரி. உங்க அப்பா பேரு சேகர். உங்க அம்மா பேரு கௌரி. உங்க அப்பா பேரு சேகர். உங்க அம்மா பேரு கௌரி. கௌரி. சேகர். கௌரி. சேகர். கௌரி. கௌரி. கௌரி.
மாயாண்டி என்னடா அது? பிஜிலிமா விழுந்துட்டாரு, பிஜிலிமா விழுந்துட்டாரு, பிஜிலிமா விழுந்துட்டாரு, எதுமா இந்த குழந்தைய அம்மா தூக்கிட்டு வந்தாங்க. பிஜிலிமா விழுந்துட்டாரு. அப்பா என்னப்பா இதெல்லாம்? சுமதி ஒண்ணும் சீரியஸ் இல்ல, டோன்ட் வரி. தம்பி தம்பி தம்பி, உங்க அப்பா பேர் என்ன சொன்ன? சரி சரி எதன்டாரே சொல்லுங்க. உங்க அம்மா பேரு? கௌரின்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்படின்னா உங்க அம்மா இல்லையா? செத்து போயிட்டாங்க. கௌரி 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 கௌரி, இந்த மாதிரி ஒரு செல்வத்தையும் பெற்றுட்டு செத்து போறது உனக்கு எப்படி மனசு வந்தது கௌரி? எப்படி மனசு வந்தது? என்ன இருந்தாலும் அண்ணன் சொல்லாம தானே போயிட்டான். அவன் முகத்துல முடிக்க கூடாதுன்னு முடிவு கட்டிட்டு உயிரை விட்டுட்டியா கௌரி? உயிரை விட்டுட்டியா கௌரி? கௌரி சார், அம்மா, இது என் தங்கை பெற்ற செல்வம், என் சேகர் பெற்ற செல்வம், என் செல்வம். நான் காண கொடுத்து வைக்காத என் தங்கை பெற்ற செல்வம் அம்மா, என் தங்கை பெற்ற செல்வம். நீங்களாம் யாரு? நாங்க இங்க எப்படி வந்து சேர்ந்தோம்? ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து உங்க புத்தி இவ்வளவு நாள் மாறி போயிருந்தது. இப்பதான் சுயநல அடைஞ்சிருக்கீங்க. இந்த பையனும் ஒரு விபத்துக்கு ஆளாயிட்டானா. நான் தான் ட்ரீட்மெண்ட் செய்தேன். தம்பி, இவ என் மக, லேடி டாக்டர். நீ விபத்துக்கு உள்ளான நாள்ல இருந்து உன்னை எப்படியாவது குணப்படுத்தணும்னு பிடிவாதமா இருந்தா அவ எண்ணம் இன்னைக்கு ஈட இருக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். இந்த மாதிரி ஒரு பாலையனை வச்சுட்டு என் சேவை எங்கெங்க கஷ்டப்படுறானோ, என்னென்ன அகல் படுறானோ. சேகர், கௌரி, இந்த பேர்களை எப்பவோ கேட்ட மாதிரி இருக்கே. தம்பி, ராஜா, கண்ணு, உங்க அப்பா எங்கப்பா இருக்காரு? எங்க அப்பா சுமதி பள்ளிக்கூடத்துல வாட்ச்மேன் வேலை பார்க்க. ஐயோ சேகர், எங்களுக்கு ஆதரவு காட்டிய உனக்கு இந்த கதியா வரணும். வசதியோடு வாழ வேண்டிய நீ வாட்ச்மேன் வேலைக்காப்பா போகணும். உன் பேர் என்னப்பா? சுந்தர் சார். சுந்தர், சுமதி பள்ளிக்கூடங்கிறது என் மக பேரால் நடக்கிற ஸ்கூல் தான். தம்பி, உங்க அப்பா இருக்கிற இடம் எங்கப்பா? எங்க வாஜார அந்தோணி வீட்டுல இருக்கிறார். அடே, நம்ம அந்தோணி வீட்லயா? அது எங்க சார் இருக்கு? எனக்கு தெரியும், வாங்க நான் கூட்டிட்டு போறேன். அப்ப சீக்கிரமா போவோம். ராஜா, ஏமா இவங்க அப்பா எங்க? செல்வத்தை காணோம்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி உளறிக்கிட்டு இவனை தேடிக்கிட்டா போயிருக்காரு. எப்ப போனாரு? காலையில போனாரு, இன்னும் காணோம். எங்க போயிருக்காருன்னு தெரியுமாமா? தெரியலீங்க. அவரை தேடிக்கிட்டா எங்க அப்பாவும் போயிருக்கிறாரு. அட கடவுளே, நினைக்கிறதுக்கு விரோதமாகவே எல்லாம் நடக்குது. சார், இந்த பையனை நான் இங்கிருந்து கொண்டு வரல. செங்கல்பட்டுல இருந்து மிராஸ்தார் குணத்தில இருந்து அவரு தன் மகனை காணாம தேடிக்கிட்டு வந்து இங்க உடல்நிலை சரியில்லாம இருக்காரு. அவருக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் செய்யறேன். இந்த பையன் தெருவில் அடிபட்டு கிடந்தானா, அவங்க வீட்டு வேலைக்காரன் தூக்கிட்டு வந்தானா. செங்கல்பட்டு மிராசிதாரி குணசேகரன் எங்க இருக்காரு? அடையாறுல நளினான்னு ஒரு பெண்ணு வீட்டுல. அம்மா, அந்த குணசீலன் தான் சேகரன் தகப்பனார். இந்த செல்வத்தின் தாத்தாவும் அவரே தான். அப்படியா? அப்போ வாங்க போகலாம். வாடா செல்வம். செல்வத்தை எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்கேயும் இல்லம்மா, திருப்பி இங்கேயே கொண்டு வந்து விடுறோம். வாத்தியார் வந்தா சுமதி வந்துட்டு போனாங்கன்னு சொல்லு. வாடா செல்வம். பால்ல விஷயத்தை கலந்துட்டேன். அப்புறம் நளினாவிட்ட விஷயத்தை சொன்னியா? என்ன சொல்லி சரிப்படுத்தியாச்சு. சத்தம் போடாத, சத்தம். நீங்க எப்படி பேசுறதா? இந்த பொய்யா மொழி இருக்கானே, பெருச்சாளி மாதிரி எங்க இருந்தாலும் எட்டி பாப்பா. அவங்க கேட்டாலும் கேட்போம். ஆமா, வா வா வா. என்ன இந்த ஜாக்கிரதை, காரியத்தை கொடுத்துறாத. ஆமா, நாளையில இருந்து இந்த வீட்டுக்கு நீதான் எஜமானி. காரியத்தை முடிச்சிட்ட அப்புறம் நீ வச்சதான் சட்டம். எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாத, நாங்க இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? போமா நீ. போ. வேண்டாங்க. ஐயோ, கடைசியில இந்த சமயத்துல எப்படி சொல்றியே? போமா. ஆமா, உனக்கு ஒண்ணும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். நீ போ. நாங்க இருக்கோம், போ. நீ கவலைப்படாத.